ஸோ 2025ல மலையாளத்துல வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட மிராஜ் அப்படின்ற படத்தை இப்போ சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்கோட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்துட்டு ஆஷிப் அலி அதுக்கப்புறம் அபர்ணா இவங்க 2 பேரும் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, படத்துல வர நம்ம ஆஷிப் அலி ஒரு ஆன்லைன் ரிப்போர்ட்டரா இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினான அபர்ணா அபிராமி அப்படின்ற பேர்ல ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே கம்பெனில இவங்க மேரேஜ் பண்ணிக்க போற இருந்த கிரண் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ரீசெண்டா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு நியூஸ் இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அந்த சிட்டில இருக்கிற ஒரு ஹையர் அபிஷியல் போலீஸ், அதுக்கப்புறம் இவங்க வேலை செய்யற அதே கம்பெனில இருக்கிற ஒரு நபர், இவங்க 2 பேருமே ஒரு ஆர்டிஸ்ட் பத்தி இவங்க கிட்ட டீப்பா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் ஆஷிப் அலி இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்றாங்க, உண்மையிலே இவங்களோட பேக் ஸ்டோரி என்ன, கடைசியா அந்த ஆர்டிஸ்ட்க இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட் தவிர இந்த படத்துல பெருசா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்றதுதான் உண்மை. தமிழ் டப்பிங்னே ஓரளவுக்கு ஓகேவா தான் பண்ணியிருக்காங்க. மெயினா இவங்க படத்துல அந்த ஆர்டிஸ்ட்ல என்னதான் இருக்குது அப்படின்ற அதுக்கான டீட்டெயில் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். தென் ஸ்டோரியுமே அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் வளவளன்னு தான் இழுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் படத்துல ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது இவங்களா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளாலே ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து எந்த ஒரு அதிகமான எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்டுக்காக இந்த படத்தை வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.